62 ஆண்டுகள் தென்னிந்திய திரைத்துறையை ஆண்ட இசையரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் காற்றோடு கரைந்து விட்டார். அவருக்கு நம்ம திராவிட பேச்சரங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒரே மாதத்துல மிகப்பெரிய 3 ஆளுமைகளை நாம இழந்துட்டோம். ஐயா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள், பாக்யராஜ் அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் அவர்கள், இப்போ ஜானகி அம்மா. இவங்கெல்லாம் ஒரு சமூக மருத்துவர்கள் என்று சொல்லலாம். மக்களுக்கு ஒரு மருந்தாக இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒரே மாசத்துல நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டாங்க. மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு தகவலாக இருக்கு. 88 ஆண்டுகள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. முதுமையின் காரணமாக இன்னைக்கு அவங்க காற்றோடு காற்றாக கலந்துட்டாங்க. விதியின் விளையாட்டு என்று அவங்களோட 19 வயசுல பாட ஆரம்பிச்சுங்க. 2019 வரைக்கும் 62 ஆண்டுகள் அவங்களுடைய அந்த ஆளுமையை இசை அரசியாக திரைத்துறையில செயல்பட்டிருக்காங்க. 17 மொழிகள்ல அவங்க பாடியிருக்காங்க. 48,000 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. ஜப்பான், அரபு, ஜெர்மன் உள்ளிட்ட இந்த மாதிரி துளு, உருது, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ், இப்படி பல்வேறு 17 மொழிகள்ல அவங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. தனித்திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க அவங்களுடைய சிறப்புகளை பார்த்தோம்னா 33 விருதுகள் மாநில அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. கேரளா அரசு மட்டும் 11 விருதுகளை கொடுத்துருக்குது. ஆந்திரா அரசு 10 விருதுகளை கொடுத்துருக்கு. தமிழ்நாடு அரசு 6 விருது கொடுத்துருக்காங்க. 4 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. இவங்க பாடகி மட்டும் இல்லை, ஒரு புரட்சிகரமான செயலையும் செஞ்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், அது குடியரசுத் தலைவர் கையால் கொடுப்பாங்க. ஆனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்கனாக்க, தென்னிந்திய திரைத்துறையினருக்கு உரிய மரியாதை கொடுக்கறதில்ல, அதனால இந்த விருதவே நான் புறக்கணிக்கிறேன் என்று அந்த விருதை வாங்க மறுத்து புரட்சி செய்தவர் தான் அம்மா ஜானகி அம்மா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சிருக்காங்க. இவங்க பாடிய பாடல்கள், இவங்க குரல் என்றென்றும் நம்ம மனதில் நீடித்து நிலைக்கும் அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எப்போ கேட்டால் அந்த என்றென்றும் இனியவை பாடல்களில் அம்மாவோட குரலால் கேட்கணுன்னாக்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதுவும் அந்த உதிரி பூக்கள் படத்தில் வரும் ஒரு பாட்டு கேட்டாக்க எனக்கு எப்போ கேட்டாலும் கண்ணீர் வரும். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, அந்த பாடல் எப்போ கேட்டாலும், ஏன்னா உயிர்ப்போடு பாடியிருப்பாங்க, அப்படி அருமையாக இருக்கும். அதே போலத்தான் மௌன ராகத்தில் கூட துள்ளலாம் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. சின்ன சின்ன மண்ண குயில், அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. அப்புறம் ஜானி படத்தில் செமையாக இருக்கும் அந்த சாங்கு. காற்றில் உந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, எப்போ கேட்டாலும் இனிமையாக இருக்கும். முதல் மரியாதை படத்தில் இந்த மாதிரி அவங்க பாடல்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அவங்க நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்க இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவங்களுடைய நினைவுகள் என்றென்றும் அவங்களுடைய இந்த பாடல்கள் 48,000 பாடல்கள் தமிழர்களின் இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் இருக்காங்க. அவங்க மகளும் அம்மாவோட பிரிவினால பாடுவாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய ஆறுதலை சொல்லிடுவோம். ஆழ்ந்த இரங்கல்கள். நன்றி.